என் பேர் சம்பத்குமார். நான் ராமநாதபுரம் மாவட்டம் முத்தலத்தூர் வட்டம் குளந்துறை கிராமத்துலேருந்து வரேன். நடந்து முடிந்த குரூப் 4 எக்ஸாமை வந்து பாஸ் ஆகி 3வது நாள் கவுன்சிலிங்கில் வந்து விஏஓ மயிலாடுதுறை மாவட்டத்தில் எடுத்திருக்கேன். நான் வந்து படித்தது வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இங்கே ராமநாதபுரம் சுரேஷ் அகாடமியில் தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணி கிளாஸஸ், ஸ்டடி ஹால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்துக்கும் டவுட்ஸ் கிளியர் பண்ணி ஸ்டடி ஹால் கொடுத்து 24 மணி நேரம் படிக்கிறதுக்கு இது பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சில நைட்லாம் இங்கே அகாடமிலே ஜாயின் பண்ணி படிச்சிருக்கேன். இங்கே குரூப் 4க்கு தனித்தனி கிளாஸஸ்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக எடுத்தாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸும் ஃப்ரெண்ட்லியாக கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுறது, டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக பண்ணாங்க. ஸ்டடி ஹால் வந்து இங்கே 24 மணி நேரம் படிக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. பசங்களுக்கு என்ன படிக்கிறதுக்கு என்விரான்மெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணுமோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பேட்சுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய டெஸ்ட் போட்டேன். சுரேஷ் அகாடமியில் ப்ரீ டெஸ்ட் போட்டாங்க, இங்கே படிக்கிற பசங்களுக்கு தனியாக டெஸ்ட் போட்டாங்க. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே எழுதியிருக்கேன். அடுத்து வந்து இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 2 பிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிறேன். குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிறேன். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் வந்து சுரேஷ் சார், பனிமுருகன் சார், இந்த ராமநாதபுரம் சுரேஷ் அகாடமியோட மேனேஜர் ராஜேஷ் சார், அப்புறம் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் முக்கியமாக மெய்பார்த்திபன் சார், சுதீஷ் சார், சாந்தமுருகன் சார், தம்பி சூர்யா, எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே படிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே இல்லாமல் அடுத்தவங்க ஹெல்ப்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக நல்லா நடத்துனாங்க. அது வந்து என்னோட ப்ரிப்ரேஷனில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜஸ் தான். 4 வருஷம் நான் இப்போ படிச்சிருக்கேன். இந்த வருஷம் நடக்க போகிற குரூப் 1 மெயின்ஸு கண்டிப்பாக எழுதணும்னு நான் படிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணி மேற்கொண்டு உள்ள போஸ்ட்டுகளுக்கு வந்து நான் கண்டிப்பாக எடுப்பேன். அடுத்த வருஷம் குரூப் 2, குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணி கண்டிப்பாக நான் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுப்பேன். எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க, பொறுமையாக படிங்க, எந்த அவசரம் படாதீங்க. நிறையா டெஸ்ட் பேட்ச் போடுங்க. அகாடமியில் நிறையா பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. எவ்வளோக்கு தேடி படிக்க முடியுமோ தேடி படிக்க கற்றுக்குங்க. கனிமொழி சார் நிறையா சொல்லுவார், நிறையா தேடி வெளியே படிக்க கற்றுக்குங்க. அப்போ தான் நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து மேலும் மேலும் நம்மளோட இது விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். புக்குக்குள்ளேயே அடங்கி இருந்துடாதீங்க. வெளியே நிறைய தேடி யூடியூப்ஸ் இருக்குது, கூகுள் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வரப்போகிற குரூப் 4க்கு சிலபஸ் மாற்றிருக்காங்க. சிலபஸ்லாம் கொஞ்சம் நல்லாவதாக இருக்குது. முதல்ல ரொம்ப ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவு சுருக்கியிருக்காங்க. யூஸ் பண்ண கற்றுக்குங்க. அகாடமியில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் போட்டிருக்காங்க இந்த வருஷம். குரூப் 4க்குள்ள ஃப்ரீ டெஸ்ட் யார் வேணால் வந்து யூஸ் பண்ணி கற்றுக்குங்க. நமக்கு மெயின் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஸ்கூல் புக் தான் பேஸு. ஸ்கூல் புக்கை தவிர்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியில் கற்றுக்கிற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம அகாடமிலே வந்து புக்ஸு, A3 புக்ஸு, SCRT புக்ஸு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்காங்க. நமக்கு வந்து உள்ள வேலைகளை வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தாலுமே நம்ம வெளியில் நிறைய தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையெல்லாம் குறைச்சிட்டு SCRT புக்ஸ் ஒவ்வொரு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. A3 புக்ஸ், புது புக்கு, பழைய புக்கு, வெளியில் இருக்க NCERT புக்கு, சிபிஎஸ்சி சிலபஸில் உள்ள புக்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஓவராலாக ஒரு புக்காக பெரிய புக்காக போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க, வாங்கி படிச்சு பாருங்க. அப்புறம் வரப்போகிற ஆஸ்பிரண்ட்ஸ், புது ஆஸ்பிரண்ட்லாம் பயப்படாமல் படிங்க. டைம் எடுத்து படிங்க, அவசரப்படாதீங்க. இந்த அட்டெம்ப்ட் வரலையேன்னு பயப்படாதீங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும். 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி கடைசியாக விஏஓ வந்து மயிலாடுதுறையில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொறுமையாகவும் ஹார்ட் ஒர்க்கோடையும் படித்து எல்லாரும் வெற்றி பெற வந்து வாழ்த்துக்கள்.